ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி பச்சை பயிரும் கொள்ளும் முளைக்கட்டி வச்சு ஒரு ஆரோக்கியமான குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆரோக்கியமான இந்த ஸ்ப்ரவுட்ஸ் குழம்பு செய்கிறதுக்கு நான் அரை கப் பச்சை பயிரும் அரை கப் கொள்ளும் எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 மணி நேரம் கிட்ட அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் ஓவர் நைட் அதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு க்ளீன் ஒயிட் கிளாத்தில் இதை போட்டுட்டு இதை நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதே துணியில் இதை நல்லா கட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஆணி இல்லை ஏதோ ஒரு கயிறில் கூட இதை அப்படியே கட்டி நம்ம தொங்க விட்டுக்கலாம். ஒரு 10 மணி நேரம் கிட்ட அதே மாதிரி நம்ம வைக்கணும். அப்போ தான் இதில் முளை விட்டு சூப்பராக இது ரெடியாகி வரும். பாருங்கள், இப்போ 10 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக பச்சை பயிரும் கொள்ளும் முளைச்சி வந்திருக்கு. இப்போ இதுக்கு குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் நம்ம பார்க்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10-12 பல் பூண்டு, அரை கப் தேங்காய், 2 பழுத்த தக்காளி, கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது தான் இந்த குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சீரகமும் எடுத்திருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை விசில் போடாமல் சும்மா மூடி வச்சு நம்ம கொஞ்ச நேரம் நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஓரளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக தேங்காய் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். சாட்டர்டேஸில் ரெகுலராக எங்கள் வீட்டில் பச்சைப்பயிறு, கொள்ளு இல்லை கொண்டக்கடலை அந்த மாதிரி குழம்பு தான் நாங்கள் ரெகுலராக செய்வோம். இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி குழம்பு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போது இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த பச்சைப்பயிரும் பாதி அளவு இப்போ வெந்துருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் கலவையும் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி அளவு அரைஞ்சதுக்கப்புறமா அந்த கொள்ளு பச்சை பயிர்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து இதோட சேர்த்து அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி இதையும் சேர்த்து அரைக்கும்போது இந்த குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலாவை அரைச்சாச்சு. அதை இந்த பச்சை பயிரோடு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இந்த குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஆரோக்கியமான ஸ்ப்ரவுட்ஸ் குழம்பு ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலையும் தூவிட்டு இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்படியே குழம்பு மேலே சேர்த்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோட ரொம்ப அல்டிமேட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!